படம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. சூர்யாவோட 10 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராப்பர் கம்பேக் இது. கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட பாருங்க. மியூசிக்லாம் சந்தோஷ் நாராயண் சொல்லவே வேணாம், வேற லெவல்ல இருக்கு. கனிமா வந்து தியேட்டர்ல ஒரு வைப் மெட்டீரியல். அதுவும் 15 மினிட்ஸ் ஒரே டேக்ல ஒரு சீக்வன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டுக்கு நடுவுலயே ஃபைட் எல்லாம் வச்சுக்கிட்டு வேற லெவல்ல இருக்கு. தெறிக்க விட்டாங்க. அந்த சீனுக்காகவே படம் பார்க்கலாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. சூர்யா கூட ப்ராப்பர் கம்பேக் தான். தியேட்டர் கம்பேக் சொல்லலாம். சூரியரை போட்டு ஜெய்பீம் ஆல்ரெடி கம்பேக் தான். பட் இது தியேட்டர் கம்பேக். தியேட்டர்ல கத்திட்டே இருக்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு. நார்மலா நியூட்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஏன்னா அப்படி ஒரு கனெக்ட் உள்ள கதை ஒன்று, ஸ்கிரீன் பிளே ஒன்று வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்துச்சு. நான் வேலை வச்சு நாங்கள் சூர்யா சாருக்காக தான் வந்தோம். நான் சூர்யா சாரோட பிக் ஃபேன். சூர்யா சார் பார்க்க தான் வந்தோம். படம் சூப்பரா இருக்கு. கார்த்திக் சூப்பராஜ் படம்னா நான் பார்த்ததே கிடையாது. பீர்சா மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா சண்டை படம்னால பார்க்க மாட்டோம் அவ்வளோவா. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தோம். சூப்பரா இருக்கு படம். பூஜை டைம் மேம் வந்து ஓனா டப் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு தமிழ்ல. அது வந்து ஆர்டிபிஷியலா இல்ல, கதைக்கு வந்து கரெக்டா செட் ஆன மாதிரி சூப்பரா மிங்கிள் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேருமே. அதே மாதிரி லவ் சீன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா இருந்தது. அந்த நம்ம 90s 80s எல்லாம் எப்படி லவ் இதெல்லாம் ஓவர் இதுவா லவ் வேலுண்டா காட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஜோஷி கனிமா சாங் வந்து சூப்பரா இருந்துச்சு. 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் எப்படின்னா பாட்டம் நடக்குது, பேசுற சீனும் இருக்கு. அது சிங்கிள் ஷாட்ல எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, சூப்பரா இருக்கு. சாரோட இன்ட்ரோ டைட்டில் கார்டே வேற லெவலில் இருக்கு. அந்த ஃபைட் சீன்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க, அது சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வந்து ஜோஷி சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. அதே மாதிரி விது சார் அவங்க ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. படத்துல வந்து லவ்வும் இருக்கு, ஃபைட்டும் இருக்கு, எமோஷன்ஸும் இருக்கு. ஜென்ரலா எல்லாமே பார்க்கேன். லவ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. சூர்யா சார் மட்டும் தான் லவ் பார்ப்போமா, சூர்யா சார் மட்டும் தான் ஃபைட் பார்ப்போமா? கார்த்திக் சூப்பராஜுக்கு ஃபேன் இல்லையா? பூஜா டைம் நமக்கு பாய்ஸ் ஃபேன் இல்லையா? எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹேட்டர்ஸ் என்ன சொன்னா ஹேட்டர்ஸ் என்ன ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஒதுக்குற மாதிரி சூர்யா சார் ஃபேன்ஸை வந்து ஒதுக்கணும் அந்த மாதிரி பண்றாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. படம் சூப்பரா இருக்கு. ஆனா என்னன்னா இப்போ நீங்களும் மீடியாஸ்ல என்ன பண்ணுவீங்க, யார் ஃபேக் ரிவ்யூ நல்லா இல்லைன்றாங்களோ அதை மட்டும் தான் டைட்டில்ல போடுவீங்க. இப்போ மூவின்றது ஒரு மீடியா தானே, அதுல தானே நீங்க இப்போ இன்டர்வியூ கேட்குறீங்க. ஆனா வந்து அதே வந்து நீங்க தப்பு யார் சொல்றாங்களோ அதை மட்டும் தான் போறீங்க. அதை போடாம நல்லா இருக்குன்னு சொல்றவங்களையும் போட்டா படம் நிறைய பேர் பார்ப்பாங்க. சூப்பரா இருக்கு. வேண்டிய ஏதோ ட்ரை பண்றாங்க, வேண்டே ஒதுக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. படம் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க வந்து பார்க்கதான் போறோம். நல்லா தான் ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா எதிர்பார்த்ததை விடவே படத்துல ஸ்கிரீன் பிரசன்ஸா சூப்பரா இருக்கு. கார்த்திக் சூப்பராஜோட சம்பவம் தான் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. சாங் தேட்ரிக்கலா பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது ப்ரோ. சூர்யா வந்துட்டு ஆக்சுவலா நம்ம மற்ற படங்களை விட இதுல வந்து பயங்கரமா இருக்கு. ஓஜி சூர்யா பேக் ப்ரோ. ஆமா ப்ரோ, இது வந்துட்டு என்ன சொல்றதுன்னா இது ஒரு ரெட்ரோ அந்த மாதிரி படம் தான் ப்ரோ. பட் ஆனால் சூப்பராக இருந்தது ப்ரோ. போர் அடிக்காம நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணுறது. இல்லை ஒரு லேக் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றதுன்னா அவ்வளோக்கா எதுவுமே கிடையாது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்ததுக்கு படம் லேக் அடிக்காம போகிறது சந்தோஷ் நாராயணன் வந்துட்டு ஒரு இதாகவே சொல்லலாம் ப்ரோ. சூப்பராக மியூசிக் வந்து பயங்கரமாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கூல் செம்மையாக இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. வேற மாதிரி பூஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. ஸ்டைலே வேற. மூவி நம்ம ஊர் ஸ்டைல் இருக்கும்ல, நம்ம ஊர் ஸ்டைல் இல்ல, டிஃப்ரெண்டா இருக்கு. நார்மலா ஒரு இதுவும் இல்ல ப்ரோ, நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம் மூவி பார்த்து.